வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் வினோத்னு பார்ப்போம். இது இங்கே என்ன கேட்க வந்திருக்கேன்னா, நம்ம வந்து முன்னாடி நம்ம பேசும்போது ஹவு டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா என்கிட்ட, லேர்ன் டு லிசன் மோர் தென் டாக் லெஸ், லிசன் மோர், யூல் மேக் மோர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏன், வை இஸ் தட்? பிகாஸ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி ஹர்ட் இல்லையா. எல்லாருக்கும் வந்து தன் குரல் கேட்கறது தான், தன் குரல் கேட்கறது தான் பிடிக்கும். ஸோ இஃப் யூ ஷோ டு a subordinate or your boss or anybody that you are a willing listener, then people will get to திருப்பி இங்கிலீஷில் போய் சரி வில்லிங்காக நீங்கள் கவர்னர்ஸு கேட்டிங்கனாலே half the problem solved. ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். மோர் தென் பிரச்சனை போயிடும். அவன் பிரச்சனை என்ன, அவன் என்ன எதிர்பார்க்குறான் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். அதே மாதிரி உங்களோட கீழே இருக்கிற சபார்டினேட்டை நீங்கள் கரெக்டாக பேசுனீங்கன்னா உங்கள் கம்பெனியில் உங்கள் டிவிஷனில் என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா ஹி இஸ் நியர். இப்போ மேனுஃபேக்சரிங், அவன் ஷாப் ஃப்ளோரில் இருப்பான், நெக்ஸ்ட் டு த மிஷின் இருப்பான், அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியும். நீங்கள் வந்து சேல்ஸ் ஆள்கிட்ட பேசுனீங்கன்னா இஸ் இன்வால்விங் வித் சேல்ஸ் மேனேஜராக இருந்தால் சேல்ஸ் பீப்புளோட இருப்பான், சேல்ஸ் பீப்புளாக இருந்தால் கிளைண்ட்டோடு இருப்பான். ஸோ கிளைண்ட்டோட பெயின் பாயிண்ட் என்னன்னு அவனுக்கு தெரியுற மாதிரி உனக்கு தெரியாது. ஸோ நீ வந்து இந்த சிச்சுவேஷன் அண்ட் பிஸ்னஸ் இஃப் யூ ஆர் நாட் வில்லிங் டு ஸ்பெண்ட் டைம், தெர் இஸ் உன்னோட வந்து சபார்டினேட்ஸோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா, உங்களுக்கு வேலை செய்கிறவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா உங்களுக்கு என்ன நடக்கிறதுனே புரியாது. கரெக்ட். அதே மாதிரி உங்கள் பாஸ்ட மேலே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசலைன்னா வாட் இஸ் யுவர் ஜாப் இஸ் டு எக்ஸிக்யூட் தி பாஸஸ் பிளான். ஸோ பாஸோட பிளான் என்ன, ஏன் இப்படி யோசிக்கிறாரு, எதுக்காக இதை பண்ணுறாரு அப்படிங்கிறத நீ புரிஞ்சுட்டாதான் யூ கேன் எக்ஸிக்யூட் த பிளான் பெட்டர் ஃபார் தி பாஸ். சரி, இது வந்து ரிலேஷன்ஷிப்லேயும் ட்ரூவா? ஒரு மேன் அண்ட் வைஃப், எல்லா மேன் வைஃப் எல்லாருக்குமே இது ட்ரூ. அன்லஸ் நீங்கள் வந்து ஒரு இந்தியா மாதிரி ஒரு மிசோஜினஸ் சொசைட்டியில் சொசைட்டியில் கோவப்படாதீங்க, எங்கள் அண்ணன் நான் கரெக்ட் பண்ணேன் ப்ரொனன்சியேஷன். சரி, மிசாஜினஸ் சொசைட்டியில் நம்ம லேடிஸை மதிக்கிறதே கிடையாது. யூ டேக் தேர் ஒப்பீனியன், அவங்க ஒப்பீனியனே கேட்குறது இல்லை. யூ டேக் எவ்ரி திங் ஃபார் கிராண்டட். இன்ஃபேக்ட் ஒரு சர்வே எடுக்கும்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விமன் ஹூ ஆர் ஒர்க்கிங் டு நாட் நோ ஹவு டு இன்வெஸ்ட் தேர் ஓன் மனி. பேச்சேக் வந்தோன்னா ஹஸ்பண்டை விட்டுறாங்க, அவன் பார்த்து வாங்குறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம், நம்ம வீட்டிலலாம் எப்படின்னா, அம்மா தான் மேனேஜர் ஆஃப் எவ்ரி திங். ஸோ அப்பாக்கே தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதே மாதிரி ஐ டூ சம் இன்வெஸ்ட்மெண்ட், மோஸ்ட் ஆஃப் த டே டு டே வந்து மணி தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் மோஸ்ட் லேடிஸுக்கு கிடையாது. அவங்க சம்பளத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, ஹஸ்பண்ட் நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பார். அண்ட் வேர் த லேடிஸ் ஆர் அலவுட் டு டூ சம்திங். அதாவது லேடிஸை வந்து நிர்வாகம் பண்ண விடுறதுல இப்போ எல்லாம் நீ பண்ணிக்கோ, ஆனால் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு ஒரு டொக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் அவங்கள பி ஏன்னா அவங்க அப்பாவை பார்த்து அவங்க கற்றுன்னு இருப்பாங்க. பேட்ரியாக்கல் சொசைட்டியில் லேடிஸ் ஹேவ் நோ க்ளூ. அவங்க ஒர்க் பண்ணாலும் லட்சமாக சம்பாதிச்சாலும் பின்னாடி உட்காந்து அந்த ஹஸ்பண்ட் தான் நடத்தின்னு இருப்பான். ஸோ இதுதான் நம்ம சொசைட்டி. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி கம்யூனிகேட். நம்ம எதாவது அவங்கள்ட்ட பேசணும், அவங்க பேசுகிறத கேட்கணும். அண்ட் வி ஹாவ் டு கிவ் தெம் தி கான்ஃபிடென்ஸ் தட் யூ ஆர் வில்லிங் டு கிவ் தெம் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லை, எனக்கு ஒரு சின்ன புரியாதது ஒன்று பெருசாக இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம ஹிந்து மதத்தை பார்த்தா, எஸ்பெஷலி டவுன் சவுத், எல்லாரும் மனிதர்களும் வந்து டவுன் சவுத் எஸ்பெஷலி மென் எல்லா கோவிலையும் போய் பார்த்தா அம்மன் கோவில் தான் பெருசு. எல்லாம் அம்மன் தெருவில் முன்னாலாம் அம்மன். ஆமாம், லேடி அம்மன் தெய்வம் வந்து ஃபீமேல். இவ்வளோ போற்றின்னு உழுந்து கும்பிட்டு வேண்டிக்கிறோம். ஆனால் வீட்டில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்தோன்னு தெரியாதுங்கிறோம். அது எப்படி ஆடுது தெரியல. அது போட்டு தர்மடி அடிப்போம். யார் என்னையா? நான் கேள்விதானேங்க கேட்குறேன். ஒய்ஃபே தான் சொல்கிறேன். முக்கால்வாசி சவுத்துலேயும் நார்த்லேயும் ஒய்ஃப் பீட்டிங்கிறது ரொம்ப காமன். ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப மோசம். ஹி திங்க்ஸ் இட்ஸ் இஸ் ரைட் டு பீட் இஸ் ஒய்ஃப். அண்ட் அவனும் வந்து அடி வாங்குறது அவளோட கடமைன்னு நினைப்போம். அப்படியா? ஆமாம், அதை போய் கம்ப்ளைண்டாட்டா
பாதிக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அடி வாங்க 2 வாட்டி நான் எனக்கு ஒரு சின்ன டவுட், ஏன் திருப்பி அடிக்க மாட்டேங்கிறாங்க? ஒன்றும் அடிக்க வேண்டாம், பயமாக இருக்கா? லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டப்ப ஜெயலலிதா வந்து ஒன் குட் திங் ஷீ டிட், எல்லா இடத்தையும் லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷன் வச்சாங்க. நல்லது செஞ்சாங்க. இது ஒன்றும் சொல்லுங்கள். இல்லை, கூப்பிட்டு வச்சா நான் பார்த்துருக்கேன். கூப்பிட்டு வச்சான்னு வச்சுக்கோங்க, லேடி இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஆளை தர்மடி அடிப்போம். 4 பேருக்கு முன்னாடி ஒரு லேடிட்ட அடி வாங்கினான்னு வை, அதுக்கப்புறம் வாயே திறக்க மாட்டான். அண்ட் வாஸ் அ லா பாஸ்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டைமில், டொமஸ்டிக் வைலன்ஸில் வித்தவுட் எனி ப்ரூஃப் நிறுத்து இவனை உள்ளே வச்சிடலான்னு. இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ், இந்த மேல் சுப்ரிமசி, இது எல்லாமே வருது இந்த லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். அதனால தான் இந்த கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். அதை பேசிண்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ். ஆமாம். அப்புறம் நீங்கள் அதில் என்ன சொல்கிறீங்கன்னா, கம்யூனிகேஷன்லையும் அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து கேட்கறது தான். ஆமாம், பேசுறதோட நீங்கள் சொல்கிறது எப்போ நாங்கள் மன்னித்திருக்கலாம் என்ன நினைக்கிறோம், எஸ்வே ஆம்பளைங்களாம் கம்யூனிகேட் பண்ண சொன்னால் நாங்கள் வாயத்தோடு என்ன சொல்கிறோம் இந்த காதில் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க இவ்வளோ வாட்டி தான் சொல்லுது திரும்பி. ரீசெண்டாக கோர்ட்டுன்னு ஒரு மூவி வந்தது, அது தெலுங்கு மூவி, பட் யூ கேன் இட் இஸ் டப்ட் இன் தமிழ் ஆல்சோ. அதில் என்னன்னா, ஒரு 17-year-old கேர்ள், 17 வயசு பொண்ணு 2 வருஷத்தில் 18 வயசு ஆக போகிறது. ஒரு 19 என்ன சொல்றீங்க, 17 வயசு ஆகுது, 2 வருஷம்னா அப்புறம் 17 years and 10 days. அந்த பையனுக்கு 19 வயசு இருக்கும். அந்த பொண்ணு தான் அந்த பையனை லவ் பண்ணும். இந்த பையன் ஒரு வாட்ச்மேனோட பையன், இந்த பொண்ணு வந்து ஒரு பணக்கார பொண்ணு. ரொமான்ஸ் தான். உடனே என்ன பண்ணுவான், அந்த பணக்கார வீட்டில் ஒருத்தன் வந்து இவனை அடித்து அந்த பையனை பாஸ்கோ சட்டத்தில் பிடிச்சி கொடுத்துருவான். ஒரு கேஸ் போட்டுருவாங்க. ரைட்டாக ட்ராமாட்டிக்ஸ்லாம் விட்டுருங்க. இது என்ன, ஜஸ்ட் ஷீஸ் இன் 20 days ஷீ இஸ் கோயிங் டு பிகம் மேஜர். இவன் மைனர் போது அந்த பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். நீ எப்படிட்டா ஸ்டேட்டஸ் மாதிரி லவ் பண்ணன்னு உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அதை எப்படி வருது, அந்த பொண்ணை கோர்ட்டுக்கே கொண்டு வர மாட்டாங்க. கோர்ட்டுக்கு வந்தோன்னா அந்த பொண்ணு உண்மையை சொல்லிடும் ஜட்ஜிட்ட. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கம்யூனிகேஷனுங்கிறது ஸோ இம்பார்ட்டண்ட். இட் கேன் ரிமூவ் ஸோ மெனி திங்ஸ், ஸோ மெனி டவுட்ஸ் இட் கேன் கிளியர். அதனால் இன் ஆல் திங்ஸு பேச்சு கேட்குறதுங்கிறது ரொம்ப, வெதர் யூஆர் இன் அ கம்பெனி ஆர் வெதர் யூஆர் இன் ஒர்க், வெதர் யூஆர் டாக்கிங் டு யுவர் டீச்சர், மென்டர் ஆர் பார்ட்னர், டு யுவர் பேரண்ட்ஸ், டு சொசைட்டி, பேச்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஸோ தான் நான் ஆல்பின் கிட்டையும் இப்போ சொன்னேன், டு பி இன்ட்ரெஸ்டிங் ஆல்பின், பி இன்ட்ரெஸ்டட். தேங்க்யூ. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள், எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.